வணக்கம் நண்பர்களே. ஹிண்டன்பர்க் நிறுவனம் ஓரளவுக்கு பங்கு சந்தையை பற்றி தெரிந்தவர்கள் இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனத்தை பற்றி குறித்தும் அறிந்திருப்பார்கள். உலகில் இருந்த பல நிறுவனங்களுடைய ஹிடன் அஜெண்டா, மறைமுக செயல்களை அவர்கள் பங்கு சந்தையில் எவ்வாறெல்லாம் ஈடுபட்டு பணத்தை அந்த விதிகளுக்கு அப்பாற்பட்டு அந்த பணத்தை கையாண்டார்கள், எவ்வாறெல்லாம் முறைகேடுகள் நடந்தன என்பதை பற்றி விரிவான அறிக்கைகளை ஒவ்வொரு நிறுவனமும், உலகளாவிய எல்லா நிறுவனங்களுக்குமே அவர்கள் அதுபோன்ற ஒரு ஹிடன் அஜெண்டா, மறைமுக குற்றங்களை கண்டுபிடித்து உலகிற்கு தெரியப்படுத்தியவர்கள். அதில் முக்கியமாக நமது நாட்டை சேர்ந்த அதானி குழுமத்தை குறித்த முழு விவரங்களையும், அவர்கள் எவ்வாறெல்லாம் பங்கு சந்தையில் தவறு செய்கிறார்கள் அல்லது எவ்வாறெல்லாம் குற்றம் புரிகிறார்கள், இவர்கள் எவ்வாறெல்லாம் பொய்யுரைக்கிறார்கள் என்றெல்லாம் விரிவாக அறிக்கை வெளியிட்டு அது நமது நாடாளுமன்றத்தில் பெரிய அமளியை ஏற்படுத்தும் அளவுக்கு ஒரு தாக்கம் செய்தது. அந்த நிறுவனம் இப்போது மூடப்படுகிறது. ஏன் மூடப்படுகிறது? அந்த நிறுவனத்தை ஆரம்பித்தவர் என்ன கூறுகிறார் இதை குறித்து? இந்த செய்தி தான் இந்த வீடியோ. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் என்னோடய வீடியோக்களில் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பல லட்சம் ரூபாய் கோடி மதிப்புள்ள அதானியின் சாம்ராஜ்யத்தை ஆட்டம் காண வைத்தது தான் ஒரு நிறுவனத்தின் அறிக்கை. அதுதான் அந்த நிறுவனம் தான் அமெரிக்காவை சேர்ந்த ஹிண்டன்பர்க். என்னதான் அதானி குழுமம் அறிக்கையினால் ஏற்பட்ட சரிவிலிருந்து மீண்டிருந்தாலும் அதனால் ஏற்பட்ட அடி பலமான அடி தான். அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட விஷயத்தை இது சொல்கிறது. அப்படிப்பட்ட நிறுவனம் இப்பொழுது உலகத்திற்கு குட் பை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? 2017ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதன் நிறுவனர் ஆண்டர்சன். அடிப்படையில் இது ஒரு ஷார்ட் செல்லிங் அப்படின்னு சொல்கிற ஒரு வியாபாரம் பண்ணுற நிறுவனம். அது என்ன ஷார்ட் செல்லிங்? உலகில் பங்கு சந்தை உலகத்தில் என்ன ஏமாற்றங்கள் நடந்தாலும் கண்டுபிடிச்சு சொல்கிறவங்க ஷார்ட் செல்லிங்கில் தான் ஈடுபட்டாங்க. இவங்களுடைய முதல் அடி அப்படி தான் எடுத்து வைக்கிறாங்க. அது என்ன ஷார்ட் செல்லிங் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களோட அறிக்கைகளில் இந்தியா, அமெரிக்காவோட பல நாட்டு குழுமங்களுடைய மோசடிகள் வெளிவந்திருக்கு. இது ஒரு முக்கியமான செய்தி. பல நாட்டு குழுமங்களுடைய மோசடி, எப்படியெல்லாம் அவர்கள் பங்குகளை திரட்டுகிறார்கள், பங்கு சந்தை எப்படி உபயோகப்படுத்துகிறார்கள் என்று. இப்போ இந்த ஷார்ட் செல்லிங்னா என்னென்னு ஒரு டேம், அது என்னன்றது தெரிஞ்சுக்குவோம். இது ஒரு வகையான ட்ரைனிங். இங்கே பங்கு சந்தையில் தொடர்ந்து பங்கு சந்தையில் ஈடுபடுறவங்களுக்கு ஒரு பங்கு எப்போ ஏறும், எப்போ இறங்கும், ஒரு நிறுவனத்தின் பங்கு எப்போ ஏறும், எப்போ இறங்கும்னு ஓரளவுக்கு கணிக்க முடியும். ஓரளவுக்கு தான். ஆனால் அந்த ஓரளவு கணிப்பதே அவர்களுக்கு சில சமயம் சாதகமாக முடியும். அப்படி ஆய்வு செய்து கணித்த பங்கை இவங்க புரோக்கர்கள்ட்ட கடனாக அந்த பங்கனை விற்பனையாகும் அந்த பங்கை வந்து புரோக்கர்கள் கடனாக வாங்குவாங்க. வாங்குறதுக்கு முன்னாடி விலைகள்லாம் உண்டு. இப்போ தான் கொஞ்சம் அதை மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். புரோக்கர்கள் மூலம் கடனாக இந்த பங்குகளை கடன் தாருங்கள், 2 நாள் 3 நாள் 5 நாள் ஏதோ ஒரு நாள் குறிப்பிட்ட நாட்களுக்கு. அப்போ அந்த பங்கு 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு தெரியும் இந்த பங்கு 100 ரூபா கொடுத்து 100 ரூபாய்க்கு இப்போ இருக்குது, ரைட். இதை நம்ம இப்போ வாங்கி வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அடுத்து இதை விற்கும்போது இதை ஒரு ஷார்ட் செல்லிங்கில் இதை பண்ணிடலான்ற கணிப்பு அவங்களுக்கு இருக்கும். அப்படி கடன் வாங்கிய பங்கு அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 100 ரூபாய்க்கு விற்றுருவாங்க. எது இறங்கும்னு இவங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? எந்த பங்குலாம் இறங்குன்னு தெரியும். அந்த பங்கு இன்றைக்கி 80 ரூபாய்க்கோ எவ்வளோ ஒரு ரூபா கொடுத்து வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு 100 ரூபாய்க்கு விற்றுருவாங்க. அது கணித்த மாதிரி அந்த கட்டத்தில் வந்து அந்த பங்கின் விலை வந்து குறையும். 80 ரூபாய்க்கு தான் போகும். அப்போது அந்த 80 ரூபா, ஏன்னா 80 ரூபாய்க்கு தான் அந்த பங்கின் விலை அப்போதைக்கு அது சேல் ஆகும். இவங்க 60 ரூபாய்க்கு நம்ம தான் விற்றுருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போது இப்போ திரும்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த 100 ரூபா 80 ரூபாய்க்கு அந்த பங்கை வாங்கி மீது அந்த புரோக்கர்களுக்கு திரும்பவும் அந்த பங்கை போய் கொடுத்துருவாங்க. இப்போ 20 ரூபாய் உங்களுக்கு லாபம். புரியுதுங்களா? எது குறையுதுங்கிறத கணித்து கடனாக தான் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமும் இந்த விலையில் இருக்க இந்த விலை குறையும்ன்றதை கணித்து தான் கடனை வாங்குகிறாங்க. அது வாங்கும்போது இவங்க வாங்கும்போது ஒரு விலை இருக்கும். அதுக்கப்புறம் அது மார்க்கெட்டில் விலை குறையும். அந்த விலைக்கு இவங்க வாங்கி இவங்கள்ட்ட விற்றுவாங்க. புரியுதுங்களா? அப்போ இவங்களுக்கு லாபம் 100 ரூபான்னு வச்சு சொன்னால் இது லாபம். இதைத்தான் ஹிண்டன்பர்க் நிறுவனம் செஞ்சு வந்திருக்கு. யார் தொடர்பாக என்ன அறிக்கை வெளிவரும்னு பல லட்சம் கோடிகளுக்கு அதிபதியான முதலாளிகள் பயப்படும் அளவுக்கு சிறப்பாக தான் செயல்பட்டு வந்தது இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கையெல்லாம்.
இந்த நிலையில் திடீர்னு இந்த நிறுவனத்தை கலைக்கப் போவதாக ஹிண்டன்பர்க் நிறுவனர் ஆண்டர்சன் அவர் வெளியிட்ட கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காரு, கடந்த ஆண்டிலிருந்தே குடும்பத்தினர்கள், நண்பர்கள், குழு உறுப்பினர்களிடம் கூறிக்கொண்டிருந்தது மாதிரி தற்போது ஹிண்டன்பர்க் ரிசர்ச் நிறுவனத்தை கலைக்க முடிவு செய்துள்ளேன். இதுவரை இருந்த ஐடியாக்கள் அனைத்தும் முடித்த பிறகுதான் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கடைசியாக செய்து கொண்டிருந்த பொன்சி நிறுவன வழக்கு அறிக்கையை முடித்துவிட்டு தான் அதிகாரிடம் கொடுத்தாய்விட்டது. இந்த கடிதத்தை அவர் என்ன சொல்றாரு, மகிழ்ச்சியாகவே எழுதுகிறேன். இதை உருவாக்குவது என்பது என்னுடைய கனவு. தொடக்கத்தில் ஒரு நிறைவான பாதையை என்னால் கண்டுபிடிக்க முடியுமா என்பது தெரியவில்லை அப்படின்னு தான் சொல்கிறார். இப்போ இந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சும் போது அவ்வளோ எளிதாகவும் இருக்கலை. எனக்கு அப்போ ஆபத்துகள் மிக புதியதாக இருந்தது. அவை காந்தம் போல் என்னை இழுத்தன. ஆபத்துகள் இழுக்குது. அப்போது என்னால் இது முடியுமா என்ற இந்த நிறுவனத்தை தொடங்கும்போது சந்தேகப்பட்டேன். எனக்கு பாரம்பரிய நிதி பின்னணி இல்லை. என்னுடைய சொந்தக்காரர்கள் யாரும் இந்த துறையில் இல்லை. நான் அரசு பள்ளியில் தான் பயின்றேன். மிக யதார்த்தமாக சொல்கிறார். நான் திறமையான சேல்ஸ்மேன் கிடையாது. எந்த உடை அணிவது சரியாக இருக்கும் என்று கூட தெரியாது. கோல்ஃப் விளையாட தெரியாது. 4 மணி நேரம் உறங்கி பணியாற்றும் சூப்பர்மேன் கிடையாது. எதுவுமே கிடையாது. பணம், நான் இந்த நிறுவனத்தை தொடங்கும்போது அவர்கிட்ட பணமே இல்லை. முதலில் 3 வழக்கை எடுத்த பொழுது சின்ன தொகை கிடைத்தது. ஆரம்பத்தில் பிரைன்வுட் அப்படிங்கிற வழக்கறிஞர் ரொம்ப உதவியாக இருந்திருக்கிறார். பின்னர் படிப்படியாக ஒரு குழு அளவுக்கு உயர்ந்திருக்காங்க. மிரட்டல், உடல்நலக்குறைவு, தனிப்பட்ட பிரச்சனை என எந்த காரணத்திற்காகவும் இந்த நிறுவனத்தை கலைக்கவில்லை. அவர்கள் இதெல்லாம் இந்த மாதிரி காரணங்கள்லாம் இல்லை அப்படின்னு. ஒரு கட்டத்தில் வெற்றிகரமான தொழில் சுயநலமாக மாறும் என்று ஒருவர் முன்னர் என்னிடம் கூறினார். இது ரொம்ப ஆழ்ந்த கருத்து. ஒரு வெற்றிகரமான தொழில் சுயநலமாக மாறும். அப்போ ஆரம்பத்தில் என்னை நிரூபிக்க வேண்டும் என்று நினைத்தேன். இப்போது அதை நான் அடைந்து விட்டேன். ஹிண்டன்பர்க் என் வாழ்வின் ஒரு பகுதி, மையமல்ல. அடுத்த கட்டத்துக்கு போகிறார். இந்த கடிதத்திலேயே அவருடைய குழு உறுப்பினர்கள் தனித்தனியாக இந்த மாதிரி நிறுவனத்தை உருவாக்க உள்ளனர் அப்படின்னு ஆண்டர்சன் சொல்லியிருக்கார். அப்போ இது பார்ட் 1 தான். இன்னும் பார்ட் 2, 3, 4ன்னு அவங்களுடைய குழு உறுப்பினர்கள்லாம் வெவ்வேறு விதமாக அதை கொண்டு போகிறாங்க. இந்த மாதிரி நிறுவனத்தில் வேலை பார்த்தேன்னு சொல்லியே நிறைய பண்ணுவாங்க. அப்போது மேலும் ஹிண்டன்பர்க் உருவாகுமா அல்லது இத்துடன் முடியுமா அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். இந்த ஹிண்டன்பர்க் மாதிரி நிறுவனங்கள் ஷார்ட் செல்லிங் பண்ணுற மாதிரி தான் அவங்கள மற்றவர்களுடைய குற்றங்களை கண்டுபிடித்து அதை வெளி உலகிற்கு கொண்டு வருவது போன்ற ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள். இதற்கு இவர்களுக்கு உளவு பார்ப்பதற்கு வேலையாட்கள், அந்த வேலையாட்களுக்கு பணம் என்று மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் நடந்திருக்கிறது. இவர் என்னிடம் பணமே இல்லை, நான் ஆரம்பிக்கும் பொழுது ஆபத்துகள் தான் இருந்தன என்று கூறுகிறார். அப்படி இருந்தும் அந்த ஹிண்டன்பர்க் நிறுவனத்தை எப்படி உலகளாவிய ஒரு நிறுவனமாக நடத்த முடிந்தது? ஒரு நிறுவனத்தினுடைய குற்றங்களை கண்டுபிடித்து வெளியில் கொண்டு வருவது என்பது ஒரு இன்வெஸ்டிகேஷன், கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கே ரொம்ப இன்ஸ்டிடியூஷனுக்கே ரொம்ப கஷ்டமான வேலை. அதை ஒரு தனியாளாக செய்திருக்கிறார். ஒருவேளை இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை விட இவர் திறமையானவராக இருந்திருக்கலாம். நாம் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தான் திறமை என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். அது அல்ல போல இருக்கிறது. இப்போது இதில் குறிப்பிட்ட ஒரு வாக்கியம்தான் என்னை மிக கவர்ந்தது. என்ன, ஒரு நிறுவனம் ஒரு கட்டத்தில் வெற்றிகரமான தொழில் சுயநலமாக மாறும். அது வெற்றிகரமான தொழிலாக இருக்கும், ஆனால் சுயநலமாக மாறும்னு ஒருத்தர் கூறியிருக்கிறார். இப்போ சுயநலமாக மாறிச்சுன்னா வெற்றி தோல்விகள், அந்த தாக்கங்கள், தொழில் மீது தாக்கங்களை ஏற்படுத்துவதை கடந்து தனிநபர் மீது அந்த தாக்கங்கள் விழுந்தால் அவர் தாங்க மாட்டார். அவருடைய வாழ்க்கை இதாகிப்போம். அதனால தான் அவர் அப்படி கூறியிருக்கிறார் என்று நினைக்கிறேன். எனிவே, ஹிண்டன்பர்க்கை பற்றி ஒரு செய்தி கிடைத்தது, பகிர்ந்து கொண்டேன். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.